கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை இப்பொழுது வாசிக்கிறேன். ஏசாயா 37 அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்கிறது: இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அந்த அதிகாரத்திலே ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். சீரியா தேசத்து ராஜா சனகரிப் என்பவன் ரப்சாக்கே அனுப்புகிறான். சனகரிப்பு யூதா ராஜ்யங்களில் அநேக பகுதிகளை அவன் பிடித்து விட்டான். கடைசியாக முக்கியமான ஸ்தலத்தை பிடிக்கும்படியாக எருசலேமுக்கு அருகிலே வந்து அந்த ரப்சாக்கே நிற்கிறான். ரப்சாக்கே யூத ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், எசேக்கியாவை நம்பாதீர்கள். அவன் சொல்லுவான், என் தேவனை நம்புங்கள், அவர் சீரியா தேசத்து இராணுவத்திடமிருந்து உங்களை விடுவிப்பார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்துவான். நீங்கள் அவனுடைய சொற்களை கேளாதிருங்கள். அவன் தன்னுடைய தேவனை நம்பி இருக்கிறான். அவன் அவரை சார்ந்திருக்கிறபடியினாலே ஜெயம் பெறுவான் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம். நீங்கள் சீரியா தேசத்து ராஜாவாகிய சனகரிப்பை நம்புங்கள். அவன் எல்லா தேவர்களுடைய ராஜ்யங்களையும் அழித்து விட்டுதான் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி உன்னுடைய தேசத்தையும் பிடிப்பதற்கு அவர் எங்களை அனுப்பி இருக்கிறார். ஆகவே நீங்கள் எங்களுடைய ராஜ்யத்திற்கு வாருங்கள். அங்கே திராட்சை தோட்டங்கள் உண்டு, திராட்சரசம் உண்டு, அத்திப்பழம் உண்டு. அங்கே நீங்கள் வந்து சுகமாய் தங்கும்படியாய் வரும் வரை உங்களுடைய தோட்டங்களிலே நீங்கள் அமர்ந்திருங்கள், உங்கள் தண்ணீரை குடியுங்கள். ஆகவே நீங்கள் ராஜாவை நம்பாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை ராஜாவை விட்டு வரும்படி கேட்கிறார்கள். அப்பொழுது எசேக்கியா ராஜாவுடைய சம்பிரதி, கணக்கர், பிரதானி எல்லாரும் சேர்ந்து அவனிடத்தில் சொல்லுகிறார்கள், ரப்சாக்கே, நீர் எங்களிடத்தில் சீரிய பாஷையிலே பேசும். இந்த யூத ஜனங்களிடத்திலே யூத பாஷையிலே பேச வேண்டாம், அவர்கள் மனம் நொந்து போவார்களே என்று சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் தான் பேச வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு நிருபத்தையும் கொடுக்கிறார். எசேக்கியா ராஜாவிடத்தில் அந்த நிருபம் கொண்டு செல்லப்பட்டு காண்பிக்கப்படுகிறது. அதை அவன் வாசிக்கிறான். வாசித்த உடனே அவன் மனம் நொந்தவனாய் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து தேவ சமூகத்திற்கு முன்பாக அந்த கடிதத்தை வைத்து அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். விண்ணப்பம் பண்ணின பின்பு தன்னுடைய பிரதானி, கணக்கர் இவர்களை ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் அனுப்புகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி இடத்தில் வந்த பொழுது தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வருகிறது. தேவன் சொல்லுகிறார், உங்கள் ராஜாவிடத்தில் சென்று சொல்லுங்கள், சீரியா தேசத்து ராஜாவாகிய சனகரிப் ஒரு துர்ச்செய்தியை கேட்பான். அந்த செய்தியை கேட்ட உடனே தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி அனுப்பும்படியாக ஒரு ஆவியை அவனுடைய உள்ளத்தில் அனுப்புவேன். அவன் திரும்பி சென்று தன்னுடைய தேசத்திலே பட்டயத்தால் மரித்து போவான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை வருகிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, தேவன் ஒவ்வொரு வார்த்தையையும் காண்கிற தேவனாயிருக்கிறார். சனகரிப்பு தூஷித்தான். சர்வ வல்லவருடைய வல்லமையை அவன் கணக்கில் வைக்கவில்லை. உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே என்று சொல்லி அவன் தரக்குறைவான வார்த்தையை சொல்லுகிறான், தூஷணப்படுத்துகிறான். அவர்கள் நொந்து போயிருந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. பயப்படாதீர்கள், தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் இன்று அதை செய்து முடிப்பார் என்று சொல்லி அவ்விதமாகவே ஒரு துர்ச்செய்தி, எத்தியோப்பிய ராஜா அவன் புறப்பட்டு வருகிறான் என்ற செய்தியை சனகரிப்பு
கேட்டு தன் தேசத்திற்கு திரும்பி போய் விடுகிறான். ராஜ்யம், யூதா ராஜ்யம் தப்பித்து போனது. எசேக்கியா தப்பித்தான். தேவன் அவனோடு இருந்தார், அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, அவன் கேட்டதெல்லாம், ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் ஒருவர் உண்டென்று அவரை விசுவாசிக்கும்படி சகல ஜனங்களும் அவர் செய்த அற்புதங்களை கண்டு வியந்து தேவனை ஏற்றுக்கொள்ளும்படி எங்களை அவர்கள் கைக்கு விலக்கி ரட்சியும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டான். பிரியமானவர்களே, நம்முடைய விண்ணப்பங்கள் இப்படி இருக்கிறதா? அவனுடைய விண்ணப்பம் அப்படி இருந்தது. தன்னை காத்துக்கொள்ள கேட்கவில்லை. ராஜ்யங்களில் உள்ளவர்கள் எல்லாம் நீர் ஒருவரே கர்த்தர், தேவனாகிய கர்த்தாவே கர்த்தர் என்று அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? சோர்வு வரும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுது, வீட்டிலே பிரச்சனைகள் வரும் பொழுது, இழந்து போவோமோ என்று எண்ணும் பொழுது, மரண படுக்கையில் இருக்கும் பொழுது என்ன சொல்லி அலறுகிறோம்? ஐயோ, எங்களுக்கு செய்யும், எங்களுக்கு செய்யும் என்று கேட்கிறோம். அவருடைய நாம மகிமைப்படும்படியாய் எங்களுடைய வீட்டிலே இந்த அதிசயத்தை செய்யும் என்று கேட்கிறோமா? நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கிறது? நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்கிறது? சுயநலன் கலந்த ஜபம்தான் நம்முடைய வீடுகளிலே அநேகம் வேளைகளிலே நாம் ஏறெடுக்கிறோம். நாங்கள் வாழ வேண்டும், என் குடும்பம் வாழ வேண்டும், என் பிள்ளைகள் உயர்ந்திருக்க வேண்டும், என் பிள்ளைகள் சம்பாதிக்க வேண்டும், மற்றவரை பார்க்கிலும் நாங்கள் உயர்ந்திருக்க வேண்டும், அந்தஸ்து படைத்தவர்களாய் இருக்க வேண்டும், வசதி படைத்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்திலே சென்று கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்காக, என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, பிற ஜாதியார்கள் தேவனே கர்த்தர் என்று அறியும்படியாக, கர்த்தாவே எனக்கு இதை செய்தருளும் என்று சொல்லி எப்பொழுதாவது கேட்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். உணர்வுள்ள இருதயம் நம்முடைய இருதயத்தில் வரட்டும். தியானித்து பாருங்கள். அவர் செய்த அற்புதங்களை, எசேக்கியாவுக்கு செய்த அற்புதங்களை சிந்தித்து பாருங்கள். ஒரு உணர்வு அடைந்தவர்களாய் இனி வரும் நாட்களில் நாம் கேட்பதெல்லாம் எனக்கு செய்யும் ஆண்டவரே. அந்த செய்கிற அதிசயத்தின் மூலமாக ராஜ்யங்களும் ஜனங்களும் பாஷைக்காரரும் கோத்திரத்தாரும் நீரே தெய்வம் என்று சொல்லும்படியாய் அற்புதத்தை எனக்கு செய்யும் என்று கேட்பீர்களானால் தேவன் எசேக்கியாவுக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்வார். அவன் என்ன செய்தான்? ஆலயத்திற்கு சென்று தன்னை தாழ்த்தினான், தேவனிடத்தில் முறையிட்டான், தீர்க்கதரிசியிடத்தில் ஆட்களை அனுப்பினான். தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கும்படியாய் ஜனங்கள், அவனுடைய விசாரணைக்காரன், அவனுடைய அரண்மனை விசாரணைக்காரன், அவனுடைய கணக்கன் எல்லாரும் சேர்ந்து ஏசா இடத்தில் போனார்கள். நாம் எங்கே செல்கிறோம்? சில வேளையில மனிதரை பார்க்க சென்று விடுகிறோம். தேவனை மறந்து துன்பங்கள் வரும் பொழுது நாம் மனிதனை சார்ந்து மனிதனிடத்தில் சென்று, அவன் ஏதாவது நமக்கு செய்ய மாட்டானா, என்னுடைய உறவினர்கள் செய்ய மாட்டார்களா என்று சொல்லி மனிதனை நம்பி, மனித புய பலத்தை நம்பி நாம் ஓடுகிறோம். எசேக்கியா என்ன செய்தான்? தேவனை சார்ந்திருந்தான், ஆலயத்திற்கு சென்றான், தேவனிடத்தில் முறையிட்டான். ஆண்டவரே, ராஜ்யங்கள் உம்மை அறியும்படிக்கு இந்த அற்புதத்தை செய்யும், எங்களை அவன் கைக்கு விலக்கி காத்துக் கொள்ளும் என்று மன்றாடினான், விண்ணப்பத்தை செலுத்தினான். அவனுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாமும் நம்முடைய ஜனங்கள் ரட்சிப்படையும்படியாய், நம்முடைய உறவினர்கள் ரட்சிப்படையும்படியாய் நாம் வேண்டுதல் செய்து, ஆண்டவரே, இந்த அதிசயம் எனக்கு நிகழ்வா என் குடும்பத்திலே நடக்குமானால் நான் சாட்சி சொல்வேன். ஆண்டவரே, அநேக இடத்தில் எனக்கு நடந்த நன்மைகளை நான் வெளியிலே கொண்டு வருவேன், ஜனங்கள் அறிவார்கள், என் நிமித்தமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு இருக்கும் என்று சொல்லி நாம் வைராக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் சிம்சோன் என்ற ஒரு மனிதனை நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவன் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறான். சிம்சோனை பற்றி உங்களுக்கு நன்றாய் தெரியும். அவன் தேவனுக்கென்று நசரேனாய் காணப்பட்டான். நசரேன், கடைசி வரை நசரேனாக இருந்தான். வாழ்க்கையிலே அவன் தடுமாறிய நேரங்களிலே அவனுக்கு உணர்வு வராதபடியினாலே
அவன் பின்னடைந்து போன நேரங்களிலே, உணர்வு வராதபடியினாலே, இருதயத்திலே சிந்தித்து செயல்பட முடியாத நேரத்திலே, அவனுடைய விருப்பங்கள் அவனை மயக்கிய நிலையிலே அவன் தன் பலத்தை இழந்து போனான். அவனுடைய முடி வெட்டப்பட்டு அவன் பிடிக்கப்பட்டு பெலிஸ்தியருடைய சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறான். எவ்வளவு அற்புதங்களாக, அதிசயங்களாக பெலிஸ்தரையை மடங்கடித்தானோ! ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து எத்தனையோ ஜனங்களை அடித்து நொறுக்கினான். அவன் செய்த வல்லமை, பராக்கிரமத்தை கண்டு பெலிஸ்தியர்கள் ஓடினார்கள். ஆனால் இப்பொழுதோ அவன் பின்வாங்கியது நிமித்தமாக உணர்வற்ற இருதயமாய் அவன் மாறி, அவனுடைய இருதயம் கடினப்பட்டு பின்வாங்கி போய் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தபடியினாலே தேவனுடைய அழைப்பை விட்டு ஆண்டவரே பிசாசின் கிரியைகளிலே விழுந்து, பிசாசின் இச்சைகளிலே விழுந்து அவன் பின்வாங்கி போனபடியினாலே இப்பொழுது அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. அவனுடைய கைகளிலே வெண்கல விலங்குகள் இடப்பட்டு அவன் மாவரைக்கிறவனாக காணப்படுகிறான். சிறைச்சாலையில் அவன் வேதனைப்படுகிறான். அவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது. பூர்வ காலத்தில் நடந்த அதிசயங்களை அவன் எண்ணுகிறான். அவன் தண்ணீருக்காக தாகத்தால் சாவேனே என்று சொன்ன பொழுது பூமியிலிருந்து நீரூற்று உண்டானதை அவன் தியானிக்கிறான். என் தேவன் எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்தவர்! இப்பொழுதும் மனம் திரும்பி அவரிடத்தில் வந்தார். தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். என் ஜனங்களுக்கு பதிலாக அந்த பெலிஸ்தியரை நான் பழிவாங்குவேன் என்று சொல்லி அவன் தியானித்து உணர்வடைகிறான். அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் தங்களுடைய தெய்வமாகிய தாகோனை புகழ்ந்து பாடுகிறார்கள். எங்களுடைய தாகோன், எங்களுடைய எதிரியாகிய சிம்சோனை எங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் எங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறான் என்று சொல்லி தாகோனை புகழ்ந்து அவனுக்கு பலியிடுவதற்காக ஒரு வீட்டிலே கூடுகிறார். 3000 ஜனங்கள் அந்த வீட்டை நிரப்புகிறார்கள். பிரபுக்கள், ஸ்திரீகள் எல்லாம் மேல் வீடிலும் அறைகளிலும் இருந்து அவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். தாகோனை புகழ்ந்து பாடுகிறார்கள். தேவனுடைய அழைப்பின் நிமித்தம் அழைக்கப்பட்டவனாகிய சிம்சோன் சிறைச்சாலையிலே இருக்கிறான். அங்கே அவன் நொந்து போனவனாக, பின்வாங்கியவனாக தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி இருக்கிறார். ஆனால் நாமோ சத்துருடைய கோட்டைகள் விழுந்து நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றும்படியாய் எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறோம். மாலை வரும்பொழுது கால் எங்கேயோ போகிறது. இரவு வரும்பொழுது உன் கால்கள் எங்கேயோ ஓடுகிறது. எல்லாவற்றையும் மறந்து விடுகிறாய். உன் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் குடும்பத்தை மறந்து விடுகிறாய். குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையை மறந்து விடுகிறாய். படிக்கிற பிள்ளைகள் எங்கேயோ சென்று விடுகிறார்கள். சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் அலைந்து தெரிகிறார்கள். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, தேவனுடைய அற்புதம் இல்லை. எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அவனுடைய எண்ணங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் உடைகிறது. குடும்பத்திலே குறைவுகள் உண்டாகிறது. அற்புதங்கள் நடந்த இடத்திலே குறைவு. இதையெல்லாம் எண்ணி பார்க்காதபடி நாம் நம்முடைய விருப்பத்தின்படி நடக்கிறோம். கடைசியாக சிம்சோன் தேவனிடத்தில் மன்றாடுகிறான். அவனை அழைத்து வருகிறார்கள். சிம்சோனை வேடிக்கை காட்டும்படி அவனை அழைத்து வருகிறார்கள். அவள் வெற்றியை கொண்டாடும்படியாக ஒரு அடிமையாய், விலங்கிடப்பட்டவனாய், கண்கள் குருடு ஆனவனாய் அவன் வருகிறான். அப்பொழுது தான் இதை கேட்கிறான். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். நாமும் அப்படி கேட்போம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் கேட்டது போல கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று கேட்போம். அவன் வந்தான். வீட்டின் எல்லாவற்றையும் தாங்குகிற தூணின் அருகிலே அவனை பிள்ளையாண்டன் ஒருவன் கொண்டு போய் விடுகிறான். கர்த்தாவே என்று சொல்லி அந்த தூண்களை அவன் அசைக்கிறான். 3000 ஜனங்களோடு அவனும் அடிந்து விடுகிறான். தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் அவன் நிமித்தமாய் செய்தான். நாமும் அப்படியே கர்த்தரிடத்தில் ஒப்புரவாக்கி நம்முடைய ஜனங்கள் சந்தோஷமாய் வாழும்படி ஜெபத்திலே தரித்திருப்போம். ஜெப ஊழியத்திலே தரித்திருப்போம். மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். நாம்
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, தேவாதி தேவன் அல்லவா நீர். சிலுவையிலே நீர் ஆண்டவரே எல்லா வல்லமையும் இழந்து எங்களுக்காக ரட்சிப்பை உண்டாக்கும்படி, பின்வாங்கி போன எங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுக்கும்படி, எங்கோ அலைந்து கொண்டிருந்த எங்களை உம்முடைய காணியாட்சிக்கு உட்பட்டு அந்த நல்ல ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தருவதற்காக அந்த சிலுவையில ரத்தம் சிந்தினீர். உம்மை ஈட்டினால் குத்தினார்கள், நிந்தித்தார்கள், எல்லா அவமானத்தையும் எங்களுக்காக நீ சந்தித்தீர் ஆண்டவரே. ஆனாலும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறீர். அவ்விடத்திலிருந்து மரித்தோரையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் நியாயந்திக்க வருவீர். விசுவாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்துவீர். நம்மை தாழ்த்துவோம். நம்ம ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் ஒப்புரவாகுவோம். என் தேவனே என்னை நினைத்தருளும் என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து எல்லா வகையிலும் சிம்சோனுக்கு உதவியது போல, எசேக்கியா ராஜாவுக்கு உதவியது போல நமக்கும் உதவுவார். நமக்கு உதவுவதன் மூலமாக, உதவி செய்வதன் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும். சகல பாஷைக்காரரும் கோத்திரத்தாரும் ஜாதியும் ஜனங்களும் அவரிடத்தில் திரும்பி வருவார்கள். நம்முடைய ஜெபம் அப்படியே இருக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறீங்கள் நல்ல பரம்பிதாவே, ஆமென். Da 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 da